ஹலோ எவ்ரிவன், நம்ம இப்போ போட போகிறது செகண்ட் டைப் காலர் நெக்கு நம்ம போட போகிறோம். 2 டைப்ஸ் நான் சொல்லியிருந்தேன். காலர் நெக்கில் 2 டைப்ஸ் இருக்குது போடலான்னு. ஃபஸ்ட்டு டைப் போட்டாச்சு, ஆல்ரெடி ஏற்கனவே அதில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து போட போகிறது செகண்ட் டைப் காலர் நெக் போட போகிறோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப்புக்கு அதிலே கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். செகண்ட் டைப்புக்கு கட் பண்ணாமல் அதிலேயே சேர்ந்து வரும். அதுதான் நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து அளவு போட போகிறோம். செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட்டு கை கட் பண்ணி எடுத்துருவோம். கையிலே அகலம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். 8.5 சரியாக இருக்குது. இந்த ஓரத்தில் கிராஸ் இருக்கும், அதுக்காக நம்ம கோடு போட்டு சரி பண்ணிடுவோம். இந்த இடம் வந்து 1.5 இன்ச்சஸ் இது எடுக்க போகிறோம். ஹெம்மிங் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிரும், மீதி 1.25 இன்ச்சு கையோட ஹெம்மிங் பண்ணுறதுக்கு. இப்போ 5.5 கையோட நீளம் ப்ளஸ் ஆஃப் சேர்க்குறோம் 6. இது அந்த மாதிரி தான். ஏன்னா இதெல்லாம் ஷார்ட் ஸ்லீவாக தான் போட்டால் நல்லாயிருக்கும். ஸ்டாண்டை நெக் இருக்குது, இந்த காலர் நெக், அதனால் நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவ் போடுறது தான் நல்லாயிருக்கும். இது வந்து 2.5 வச்சுருக்கேன். இங்கேருந்து இதனுடைய அளவு இது 6, இங்கேருந்து பாயிண்ட்டு 1.5. இது 8 இன்ச்சஸ். கட் பண்ணிடலாம். கை கட் பண்ண பிறகு ரைட் சைடு ராங் சைடு நம்ம போடணும். ராங் சைடு போட்ட பிறகு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டணும். கோடு போட்டுட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் 1/2 இன்ச்சஸ், இங்கேருந்து 1/2 எடுத்துங்க, இந்த பக்கத்தில் இவ்வளோ 1/2. இப்போ நம்ம இங்கேருந்து இப்படியே கொண்டு வந்து இந்த 1/2 டச் பண்ணி இப்படி போயிடணும். இங்கே ஒரு சின்ன கட்டிங் பண்ணிடணும். இது ஸ்டிச்சிங் பாயிண்ட், இதுக்கு சின்னதாக கட்டிங். இப்போ கை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா, கை பத்தலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு இந்த கிளாத்தை கூட எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக் போட போகிறோம். இப்போ நம்ம வந்து பேக் போட போகிறோம். இதில் இதான் ராங் சைடு. நம்ம தேவையான அளவு இப்போ மடித்து போட போகிறோம். இப்போ இந்த ஜாக்கெட்டில் நம்ம போட போகிற அளவு 11 இன்ச்சஸ் 11 எடுக்க போகிறோம். இங்கே இந்த கிராஸுக்கு கோடு போட்டுருவோம். அதுக்கு பிறகு இங்கே 1.5 இன்ச்சஸ், இந்த 1.5 இன்ச்சஸ் வந்து கீழே மடிக்கிறதுக்கு. ஜாக்கெட்டோட ஹைட்டு 13.5.
ஹைட் 13.5னா ஒரு half சேர்க்கணும் ஷோல்டருக்காக 14. இப்போ இது நம்ம போடுறது பேக் போட்டுருக்கேன். இங்கே எடுத்துருக்கிறது 2.25 எடுக்கிறேன். நெக்கு ஷோல்டர் இதை எடுக்க போகிறது 3 inches எடுக்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு பேக் நெக் வராது. இதனுடைய ஸ்லீவ்ஸோட கை முண்டாவின் அளவு 5.5 5.5 எடுத்துருக்கேன். இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு இந்த பகுதியில் 1.5 inches இங்கே எடுக்கிறோம். அப்போ இதனுடைய வளைவு இதே மாதிரியே தான் வரும். அந்த ஜாக்கெட்டில் இருக்க மாதிரி அதே அளவு வரும். இப்போ மொத்தமாக ஷோல்டர் கணக்கு பார்க்குறப்ப 5.7 இருக்குது. 5.7. இப்போ இது போக நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ எடுக்கணும்னா 1 inch. காலர் நெக்குனாவே நம்ம என்ன பண்ணிடணும் 1 inch அதிகமாக எடுத்துக்கணும். காலர் இருக்கோ இது கொஞ்சம் பேக்கில் இழுக்கும், காலர் கழுத்துக்கிட்ட இழுக்கும், சரியாக வரும். அதுக்காக 1 inch எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இந்த கிராஸை இப்படி போடணும். இப்படி போட்டுட்டு இந்த கர்வ் கொடுத்துடணும். இப்போ இது வந்து 11 inches இங்கே வச்சுருக்கேன். இவங்களுடைய அளவு 9.5. இது 9.5. இங்கேருந்து 1.5 inches. ஹிப் சைஸு 8.5 எங்களுக்கு வரும். ஒரு 1/2 inch அங்கே டாட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த கிளாத். இந்த இடத்துல சின்னதாக ஒரு கட்டிங் இப்படி கொடுத்துறோம். இது ஸ்டிச்சிங் பாயிண்ட். இதனுடைய இது ராங் சைடு, இது பேக். இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட போகிறது ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் போட போகிறோம். போடுறதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணிவிடுவோம். எப்போவுமே இந்த மாதிரி கிளாத்லாம் அளவு போடுறப்ப கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கணும். 1 மீட்டர் போல் எடுத்துக்கிட்டு அளவு போடுங்க. அளவுக்கு தகுந்த மாதிரி துணி அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ பேக் வச்சு மார்க் பண்ணிக்க போகிறோம். பேக்குக்கு இந்த பக்கம் மடிப்பு இருக்குது, இதில் இந்த பக்கம் மடிப்பு கிடையாது. இப்போ இதை எடுத்துகிட்டு இதில் உள்ள அளவுகளை நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். பண்ணுறப்ப இந்த நெக்கு, ஷோல்டர், இந்த ஷோல்டர் எல்லாம் மார்க் பண்ணிடணும். இந்த கை முண்டாவோட அளவு அவ்வளோதான். மார்க் பண்ண பிறகு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு 6 inches எடுக்க போகிறேன். நம்ம விருப்பம் தான். 6, 6.5, 7 எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் எடுத்துங்க. இந்த ஜாக்கெட் படி நான் 6 வச்சுருக்கேன். கூடு போட்டாச்சு. இங்கே 1 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வ் போட போகிறோம். இது ஃப்ரண்ட் நெக் போட்டாச்சு. இப்போ இந்த ஷோல்டர் வந்து இதையும் இந்த எடுத்துகிட்டு இந்த கை முண்டாவோட அளவு இது ஃப்ரண்ட்டு இல்லையா, ஃப்ரண்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டுக்கு அதில் 1.5 inches எடுத்துருக்கோம். இதில் 1/2 inches மைனஸ் பண்ணி 1 inch. இதை இப்படியே லைட்டாக கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு வந்து இந்த 1 inch டச் பண்ணி இப்படியே போயிடலாம். அதுக்கு பிறகு இந்த 1 inch இதில் ஜாயிண்ட் கொடுக்குறோம்.
இந்த மாதிரி தான் வரும் காலர். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 4.5 எடுக்க போகிறேன். 4.5 இந்த பகுதியில் உள்ளது 6, இது 6 எடுத்த பிறகு இங்கே டாட் பிடிக்கணும் இல்லையா, இது 10.5. அதுக்கு பிறகு ஒரு 2.5 inches டாட்ஸ் பிடிக்கிறதுக்காக உள்ள அளவு. அப்புறம் இந்த பக்கம் ஒரு 1.25 inch எடுக்கணும், இதில் ஒரு 1.25. இப்போ எடுத்தோன்னா இதை இப்படி கொண்டு வந்து இதை இப்படி போடுவோம், இதை இப்படி கொண்டு வந்துருப்போம். இப்போ நான் இது ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் வெட்டியாச்சு, ஸ்லீவ்ஸ் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டு செகண்ட் காலர் நெக் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ இங்கேருந்து 3 inches மேலே எடுத்துங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இது 3 inches இப்படி எடுத்துடணும். இந்த இடத்துல இந்த மாதிரி கோடு போடணும். இதில் இது ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு இங்கேருந்து இந்த அளவு 2 inches இப்படி கொண்டு வந்துடணும். இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி எடுத்துப்போம். இப்போ இதில் இப்படி எடுத்துக்கிட்டு இப்போ கட்டிங் பண்ண போகிறேன். இப்போ காலர் வந்து ஃப்ரண்ட் நெக் கூட சேர்ந்து வருது பார்த்துங்க. அந்த காலரில் இந்த கை முண்டாவோட அளவை கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம், இதில் அதோட சேர்ந்து இருக்குது. இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இதை ஜாயின் பண்ணிவிட்டு வெட்டிட்டு இப்போ கை முன்ன இந்த ஷோல்டர்லேருந்து வெட்டிடலாம். இந்த கேவ் கட் பண்ணிடுவோம், கட் பெல்ட்டும் வெட்டிடணும். இப்போ நெக்கு கட் பண்ணுறப்போ இந்த மாதிரியே தான் சேர்த்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தனியாக கிராஸ் பீஸ்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம், இதுலேயே தனியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் கூடுதலாக கூட எடுத்துக்கலாம், வேணுன்றப்ப பின்னாடி கட் பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணுறதுக்கு தான் இது.
இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, கிளாத்து, இது வந்து கை கட் பண்ணியாச்சு. எல்லாம் கட் பண்ண பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கட் பெல்ட் கட் பண்ணோம் இல்லையா, கட் பெல்ட்டோட லென்த்து இங்கே 4 inches, இதனுடைய அளவு 3.5, இங்கேயும் 4 வைக்கிறேன். ரெண்டு கட் பெல்ட் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம என்னென்ன வெட்டணுன்றதெல்லாம் இதிலே இருக்குது. இப்போ கட் பெல்ட்டும் கட் பண்ணியாச்சு. இது கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கு உள்ள கிளாத்து. மீதி இருக்க கிளாத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தைக்கிறப்ப உங்களுக்கு எப்படி தைக்கணுன்றதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.